கம்யூனிட்டி vs Instagram கம்யூனிட்டி பத்தி தான் பேச போறோம். யூசிங் ஆப் ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் பிளேஸ் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டோகோமைட் இதனால தான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை தான் நானும் சொல்றேன். யூடியூப் கம்யூனிட்டி vs Instagram கம்யூனிட்டி பத்தி தான் பேச போறோம். யூடியூப் கம்யூனிட்டிக்கும் Instagram கம்யூனிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு பார்க்க போறோம். டிஃபரண்ட் ஆஃப் யூசிங் ஆப். இப்போ எப்படின்னா யூடியூப் வந்து போறீங்கன்னு வச்சுங்க, யூடியூப் வந்து ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போறீங்க. அந்த ஃபுல் வீடியோ பார்க்க போறப்ப என்ன பண்ணீங்க, ஒரு லேர்ன் பண்ற மாதிரி ஒரு காமெடியாக பார்ப்பீங்க. இதுவே இன்ஸ்டா பார்க்க போவீங்க, ரீல்ஸை பார்ப்போம், 4 பேருக்கு ஸ்லைப் பண்ணுவோம், அப்படியே வருவோம், ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி ஆகும், அதுக்கு ஒரு ஸ்டோரியை போடுவோம். இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் இந்த ஆப்ல வந்து யூஸ் பண்றவங்க வந்து லர்னிங் பண்ற மாதிரி யூஸ் பண்ணீங்க. இதுல யூஸ் பண்றவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் பிளேஸ் அந்த மாதிரி தானே பார்ப்பீங்க. அதாங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டோகோமைன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். டோகோமைன்ங்கிறது உங்க மூளையில இருக்கிற ஒரு ஹார்மோன் தான். நீங்க வந்து சந்தோஷமா இருந்தாலோ அல்ல சேடா இருந்தாலோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலோ இல்ல நான் வந்து டிப்ரெஷன்ல இருக்குன்னு சொன்னாங்களோ, இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த டோகோமைன் சுரக்கிறதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு ஆகுது. இந்த இப்போ எப்படின்னா ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த படம் முழுக்க வந்து ஒரு பூஸ்ட் பன்சமா இருக்கும்ல, அப்போதைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. இது வந்து லாங் சைன் டோகோமைன் சொல்லுவாங்க. இதுவே ரீல்ஸ் பார்க்க வரீங்கன்னு வச்சுங்க, ஒரு 60 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுவீங்களா, அடுத்து நெக்ஸ்ட் 60 செகண்ட்ல ஒரு டோகோமைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டோகோமைன் ஒரு அளவுக்கு சுரக்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரெயினோட சிஸ்டத்தை வந்து இந்த டோகோமைன் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். இதனாலதான் வந்து ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை தான் நானும் சொல்றேன். ரீல்ஸ் பார்க்கறத பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன், ரீல்ஸ் பார்க்கறத சுத்தமா தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல, ரீல்ஸ் பார்க்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு அல்காரிதம். ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னன்னு சொல்றீங்க இல்லைங்க, எப்படி இருந்தாலும் ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்மத்துக்கு வந்து என்ன அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் பிளேஸ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா இது வந்து இப்படிதான் வேலை செய்யணும், இதுதான் இப்படிதான் ஒர்க் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு ஹியூமனோட அல்காரிதம் என்னன்னா, இவன் வந்து இன்னைக்கு காலைல காலேஜ் போகணும், இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த மாதிரி ஹியூமனோட அல்காரிதம் இருக்க மாதிரி தான் யூடியூப் இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூடியூபோட அல்காரிதம் எப்படின்னா ஒரு லைப்ரரி பேஸ்ட் அல்காரிதம். ஒரு புக்கை வந்து ஒரு லைப்ரரிக்குள்ள வைக்கிறீங்கன்னா அந்த புக் வந்து அந்த லைப்ரரியில இருக்கும். நீங்க என்னைக்கு போனாலும் அந்த லைப்ரரியில அந்த ரோல் வந்து அந்த புக்கை எடுக்கலாம். அப்படிதானே? அதே மாதிரி தாங்க யூடியூப்ல வந்து நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுங்க, அந்த வீடியோ வந்து நீங்க 4 வருஷம் கழிச்சு கூட போய் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ வந்து உங்களால எடுக்க முடியும். இதுதாங்க யூடியூபோட வந்து அல்காரிதம். இதுவே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு சிம்பிள் அல்காரிதம் தாங்க. அது என்னன்னா ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். அந்த நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம், அது ஒரு ஒன் டைம் பார்க்குறோம், அது ஒன் டைம் ஸ்டோரி வைக்கிறோம், அது மூலியமா ஒருத்தவங்க ஷேர் பண்றோம். இதுதான் இதோட பேசிக் அல்காரிதமே. இதுதான். இதுல வந்து ஒருத்தர் ஐடியா சர்ச் பண்ணி பார்க்க முடியும், மற்றபடி இந்த வீடியோவோ அந்த மாதிரி எதுவுமே சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. உண்மைதானே? அதாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் யூசிங் பீப்புள்ஸ். இப்போ எப்படின்னா இன்ஸ்டாகிராம் பீப்புளுக்கும் யூடியூப் பீப்புளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஒரே வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப்ல ஒரு மாதிரி கமெண்ட்டும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி கமெண்ட்டும் வரும். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஆனால் அந்த வீடியோ இதில் போட விருப்பப்படல. யூடியூப்ல ஒரு மாதிரி கமெண்ட்டும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி கமெண்ட் தான் வந்துச்சு. அதை வந்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம செஞ்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா வச்சுங்க, அது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக தான் பார்ப்பீங்க. அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து புஷ் பண்ணுறப்போ அது ஒரு லேர்னாக தான் இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதோட காமெடியா அதோட டோக்குமெண்ட் அதிகமாகிற மாதிரி தான் பார்ப்பீங்க. இது வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து சுத்தமா டெலீட் பண்ண சொல்ல, படிப்படியாக குறைச்சிக்கணும்னு தான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நல்ல படம் பார்க்கறது, சின்ன பசங்களோட போய் விளாடுறது, எங்கேயாச்சும் டிராவல் பண்றது, அந்த மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரீல்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுங்க. என்னன்னா யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து டெலீட் பண்ணிட்டு இல்லைனா ப்ரௌசர்ல குரோம் ப்ரௌசர்ல போய் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஃபோ மை சேனல். நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ஃபோ தான் கொடுக்க போகிறோம். நம்ம சேனல் வந்து எதை பேஸ் பண்ண சேனல் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சேனல் வந்து ஒரு டெக் பேஸ்ட் பண்ண சேனல். டெக்கு, இந்த மணி ரிலேட்டடு ஸ்கேமு இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ண சேனல் தான் நம்ம சேனல். நான் என்னோட இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு யூடியூபர் பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து கீழே அந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம பாட்காஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா இந்த மாதிரி டெக் அண்ட் மணி ரிலேட்டட்லாம் வீடியோ போடுவோம். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த மாதிரி டெக் அண்ட் மணி ரிலேட்டடான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.